எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு திருப்பி ஒரு இம்பார்ட்டண்ட் சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூகே இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும். அதனால நேற்று நான் ஃப்ளைட்டில் இருக்கும்போது 10 தடவை நம்ம லீடிங் இமிக்ரேஷனில் கால் பண்ணி ஃப்ளைட்லேருந்தே ஒரு இன்டர்வியூ பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் வைஃபை ஒர்க் பண்ணல. அதனால தான் இப்போ கொடுக்குறோம். இல்லைன்னா நேற்றே இது ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன்ஸ்ல நம்மளோட யூகேயோட ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் அவங்க தான் இருக்காங்க. ஸோ நெறைய ஹெட்லைன்ஸ் பார்க்கும்போது, த கார்டியன்ல ஷபானா மஹ்மூத் பிளான்ஸ் டு ரிமூவ் மோர் ஃபேமிலிஸ் ஃப்ரம் யூகே இன் அசைலம் ஷேக்கப் அப்படின்னு போட்டிருக்காங்க. த வாஷிங்டன் போஸ்ட்ல யூகே ப்ரொபோசஸ் நியூ அசைலம் பாலிசி வித் 20-year வெயிட் அண்ட் ஆசெட் சீஷர்ஸ். அப்புறம் யூகே அசைலம் ஏபி நியூஸ் சொல்லியிருக்காங்க. யூகே அசைலம் ரிஃபார்ம்ஸ் ஸ்பார்க்ஸ் பேக்லாஷ் வித் இன் லேபர் பார்ட்டி சப்போர்ட் ஃப்ரம் ரைவல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று இந்த கார்டியனே சொல்லியிருக்காங்க, அசைலம் சிஸ்டம் இந்த யூகே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் டிவைடிங் கண்ட்ரி சேஸ் ஹோம் செக்ரட்டரி ஷபானா முகமது. ஸோ இவ்வளோ விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் இந்த இந்த மாதிரி டைமில் நம்ம மக்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக தான் இப்போ இந்த வீடியோ போடுறோம். ஸோ என்ன நடக்குது, இதனால இப்போ கரண்ட்டாக இருக்க மக்களுக்கு என்ன ஆகும், அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ஃபோன் பண்ணி, ஆனால் நான் படிப்பு முடிக்க போகிறேன், அசைலம் அடிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நிறைய பேர் ஊர்லேருந்து அசைலம் அடிச்சிட்டு இருக்காங்க. சில பேருக்கு இப்போ இந்த இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, இன் பிட்வீன் த ப்ராசஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், என்னடா 20 இயர்ஸ்னு சொல்கிறாங்க, இன்டெஃபினெட் லீவ் டு ரிமைன்ங்கிறாங்க. இது அமலுக்கு வந்துடுச்சா, எப்போ வரப்போகுது? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம உட்கார்றோம். ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜுபாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ டைரக்டாக நம்ம லீடிங் இமிகிரேஷன் லாயர் பத்ரி பால வெங்கடேஷன் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. இதை பற்றியோ வேற எந்த இன்ஃபர்மேஷன் இமிகிரேஷன் பற்றி கேட்கணுன்னா அவங்களோட வெப்சைட் www.ufvisas.com இருக்குது. ஸோ அவங்க போய் யுனிவர்சல் ஃபார்ச்சூன், அது அவங்களோட கம்பெனி பேர், அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க. பத்ரியை பற்றி நான் புதுசாக வரவங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லிடுறேன். அவங்க IAAல லெவல் 3 முடிச்சிருக்காங்க. இப்போ கூட ரினியூ ஆயிருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால என்னன்னா, அவங்க இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட கேஸை எடுத்துகிட்டு போய் ஒரு இமிகிரேஷன் சார்ந்த கேஸ் இதில் கோர்ட்டில் போய் வாதாடலாம். ஓகே, இந்த கூட மாதிரி வாதாடலாம். இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது சில பேர் கமெண்ட்ல கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பார்க்காதீங்க, போர் தெரியலன்னு. இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலன்னா, இந்த புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறோம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. ஸோ டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு போயிடும். இப்போ இந்த சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் கண்டிப்பா. இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாலிசி பேப்பர் போன வாரமே ஷபானா மஹமூத், ஹோம் செக்ரட்டரி, அவங்க ஒரு விடுகதை மாதிரி சொல்லியிருந்தாங்க. மண்டே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சாட்டர்டேயே சொல்லிட்டாங்க. ஃப்ரைடே ஈவினிங், கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னா மண்டே மார்னிங் வெயிட் ஃபார் இட் அப்படின்னு நிறைய பேர் வீக்கெண்ட்ல ஸ்பெகுலேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் டிவி சேனல்ஸ் சில விஷயங்களும் முன்னாடியே அவுட்லைனா தெரிவிச்சாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டாபிக்கே ரீஸ்டோரிங் ஆர்டர் அண்ட் கண்ட்ரோல், ஸ்டேட்மெண்ட் ஆன் த கவர்மெண்ட்ஸ் அசைலம் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பாலிசி. அதாவது இது இந்த அனௌன்ஸ்மெண்ட் முழுக்க முழுக்க அசைலம் அது பத்தியும், அசைலம்ல அவங்கள மறுபடியும் அனுப்புறதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இது ஒரு சிம்பிளா நம்ம மேல பார்த்தோம்னா ஒரு ஒயிட் பேப்பர், அதாவது இமிகிரேஷனுக்கு சொல்லி ஓவர் த மந்த்ஸ் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூலைல ஆர்கிஎஃப் லெவல் 4ல இருந்து 3ல இருந்து 6க்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. லெவல் 3 to 6. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஜான்வரி 8ல இருந்து ஐஎல்டிஎஸ் B2 லெவல் வேணும், யாரெல்லாம் ஸ்கில்டு ஒர்க்கர் போறாங்களோ அந்த இது பண்ணாங்க. சேலரியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. PSW. அதே மாதிரி கரெக்ட். ஆமா. பிஎஸ்டபிள்யூ 24 மந்த்ஸ்ல இருந்து 18 மந்த்ஸ் குறைக்க போறேன்னு அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் குட் நியூஸ் இன்னும் அதுக்கு 1 இயர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இமிகிரேஷன்ல சொன்ன மாதிரி இப்போ இந்த இதுக்கும் பல சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. முக்கியமான இதுக்கு என்ன டேட்னு சொல்லல.
வரக்கூடிய மாதங்கள்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒன் பை ஒன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படி மே 2025 அனௌன்ஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் அடுத்த வருஷம் வரை இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இந்த இதுவும் செய்யறாங்க. நிறைய பேர் இது போட்ட உடனே எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து மட்டும் ஒரு 15 கால் வந்துச்சு, எப்போ இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது. இதுக்கான டேட்டு வந்து தெளிவா சொல்லல, அதை மறுபடியும் சொல்றேன். வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட பர்பஸ் என்னன்னா, நிறைய மக்கள் வந்து யூகேவை வந்து ஒரு டாப் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. போட் கிராசிங்ல வந்து அசைலம் கேட்கறதுக்கு மெயினா வந்து இங்க நிறைய பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஹோட்டல் அகாமடேஷன், ஃபுட்டு அலவன்ஸ் எல்லாம் தராங்க. அப்படிங்கறதுனால நிறைய பேர் வராங்க. ஸோ போட் கிராசிங் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். மக்களுக்கு இங்க வந்தா அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிற வசதிகளை வந்து ஸ்டாப் பண்ணாதான் போட் கிராசிங்ல வரவங்க இங்க வந்து செட்டில் ஆகுறது குறையும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நேரா பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இதுல வந்து மெயினா வந்து 3 ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. ஓகே, அதுல வந்து என்ன பார்த்தோம்னா, கோர் ப்ரொடெக்ஷன்ஸ் ஃபார் ரெஃப்யூஜி, நியூ கோர் ப்ரொடெக்ஷன் ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒருத்தவங்க ரெஃப்யூஜி வந்து கிராண்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. அந்த 5 இயர்ஸ் கழிச்சு ஐஎல்ஆர் அப்படிங்கிறது தான் ஆஸ் ஆஃப் நவ். இன்னைக்கு யாருக்காவது கிராண்ட் ஆனாலும் அப்படிதான் இருக்கு. இது வந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா 30 மந்த்ஸுக்கு கொடுக்க போறாங்க. 2.5 இயர்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் 2.5 இயர்ஸ் கழிச்சு அதை மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ இந்த இதுல வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், அது எதுக்குங்கிறது அப்ப உங்களுக்கு புரியும். எவ்ரி 2.5 இயர்ஸ் வந்து அவங்க ரிவ்யூ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், லாங்கர் பாத் டு செட்டில்மெண்ட், இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. 20 வருஷம் வரை இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன் நாங்க தரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்ரி 2.5 இயர்ஸ் வந்து அவங்க ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 20 வருஷத்துல உங்க நாடு, இப்போ உதாரணத்துக்கு யுக்ரைன்ல இருந்து வராங்க. இந்த இதை சொல்லும் போது அவங்க இந்த பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ யுக்ரைன் வந்து சேஃப் நேஷன் ஆயிருச்சுன்னா அப்போ நீங்க வந்து உங்க நாட்டுக்கு திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈரான்ல இருந்து வராங்க, ஈரான்ல உள்நாட்டு போர் இருக்குது, அப்போ ஈரான்ல போக முடியாதுன்னு இருக்காங்க. இப்போ ஈரான் வந்து மறுபடியும் நல்லபடியா ஆயிருச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா அப்ப அவங்க திரும்ப அனுப்பிடலாம். புரியுதுங்களா? அதனால தான் இந்த அந்த 2.5 ரீசனுக்காக இயர்ஸ் வச்சிருக்காங்க. 20, ஆமா, எவ்ரி 2.5 இயர்ஸ் நீங்க ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப் டு 20 இயர்ஸ்க்கு செட்டில்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல ஒரு நல்ல நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஒர்க் அண்ட் ஸ்டடி, ரெஃப்யூஜிஸ் கேன் ஸ்விட்ச் டு திஸ் ரூட் if they obtain employment or come and study, making them to eligible for earlier settlement and family sponsorship. ஸோ இது வந்து நல்ல நியூஸ். ஆல்ரெடி வந்து நீங்க வந்து ரெஃப்யூஜியா இருக்கீங்க அப்படிங்கிற போது நீங்க வந்து ஸ்கில்டு ஒர்க்கருக்கு மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்ல. உதாரணத்துக்கு இப்ப ஆஸ் ஆஃப் நவ் ஸ்கில்டு ஒர்க்கர் 5 இயர்ஸ் இருக்குது. ஈவன் 10 இயர்ஸ் ஆனா கூட 10 வருஷத்துல உங்களுக்கு ஐஎல்ஆர் வந்துருது. ஸோ அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த இது வந்து நோ ஆட்டோமேட்டிக் ஃபேமிலி ரீயூனியன். இது வந்து ஃபேமிலி ரியூனியன் இப்போ நிறைய பேர் வந்து ஒருத்தவங்களுக்கு ரெஃப்யூஜி அவங்க ஃபேமிலியில கிடைச்சதுன்னா மற்றவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இது இனிமே ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்கு டிபெண்டா வந்து அப்படி கொண்டு நிறைய வரலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும், ஆமா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரிக்குவயர்மெண்ட்டும் நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி மாதிரி ஈஸியா ஃபேமிலி ரியூனியன் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரெடியூஸ்டு ரைட் டு பப்ளிக் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாருக்குமே ரெஃப்யூஜி கிடைச்ச உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அதாவது ரெஃப்யூஜி பண்றதுக்கு முன்னாடியும் சரி இந்த ஹோட்டல் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ரெஃப்யூஜி கிடைச்சதுக்கு அப்புறமும் வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் போறாங்க. இது எல்லாமே வந்து 2026 கன்சல்டேஷன்ல பண்ண போறோம். அதுல வந்து இத வந்து யாருக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மக்களுக்கு தான். இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட இருக்கீங்க, குழந்தையோட நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறது லிமிட் பண்ணுவாங்க, இல்ல கொடுக்காம கூட போகலாம். இத வந்து கன்சல்டேஷன்ல எடுத்துட்டு போய் இதுக்கான தெளிவுபடுத்துதல் வந்து வர மாதங்கள்ல 2026 சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட்
அசைலம் சப்போர்ட் அண்ட் அகாமடேஷன். இப்போ இதுல வந்து ஒரு பிஃபோர் எண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2029க்குள்ளார எல்லா ஹோட்டல்ல இருக்கிற மக்களையும் எடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு லார்ஜர் சைட்ஸ் இன்க்ளூடிங் மிலிட்ரி சைட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு டென்ட் மாதிரியோ இல்ல அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு முகாம் மாதிரி. பேசிக் டெம்பரவரி அகாமடேஷன் மாதிரியோ போட்டு அங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு காஸ்ட் ஆகுது. ஸோ 2029க்குள்ளார மக்களை வந்து எல்லாத்தையுமே ஹோட்டல் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நாங்க எடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க 2029க்குள்ளார. ஓ. மோஸ்ட்லி மிலிட்ரி சைட்ஸ்லயும் போற மாதிரி, ஏன்னா நிறைய பேரிகேட்ஸ் எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து ஒரு டெம்பரரி அகாமடேஷன் டென்ட்ஸ் அது மாதிரி அமைச்சு ஹோட்டல் இருக்கிறவங்க அங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மெக்கானிசம். இப்போ சில பேருக்கு ஊர்ல சொத்து இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் அதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து ஒரு பாதி எங்களுக்கு கொடுக்கணும், ஃபுல்லா நாங்க ஃப்ரீயா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பேஸ்டு சப்போர்ட் வில் பி கண்டிஷனல் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் யூகே லா இன்க்ளூடிங் சாங்ஷன்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு சப்போர்ட் அதெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனா நீங்க வந்து ஏதாவது கிரிமினல் கன்விக்ஷனோ இல்ல வேற இடத்துக்கு மாறுறதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரியோ இல்ல மோசமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட்டை நிப்பாட்டிடுவோம். ஏன்னா இப்ப வந்து ஒரு ரெஃப்யூஜில இருக்கிறவங்க கிரிமினல் ஆக்டிவிட்டி கிரிமினல் கன்விக்ஷன் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது, புரியுதுங்களா? அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு திரும்ப அது எல்லாமே இருக்கு. இனிமே வந்து அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது 2வது பாயிண்ட். 3, ட்ராக்கிங் இல்லீகல் ஒர்க்கிங். ஸோ இனிமே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஃப்யூஜி வீசா கிடைக்கிற வரை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெஃப்யூஜி ஏஆர்சி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா அதுல வந்து நோ ரைட் டு ஒர்க்னு இருக்குது, ஆனா அவங்க போய் இல்லீகலா வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இப்போ இல்லீகலா அந்த இந்த மாதிரி வேலை ஷார்ட்டேஜ் ஆஃப் செய்யறாங்க. ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சிருப்பாங்களே, அதில் போய் ஒர்க் பண்ணலாம்பாங்களே அது. அது இருக்குது, ஏஆர்சில வந்து அந்த இது இருக்கு, அது இருக்கு. ஆனா இப்ப அவங்க போய் ஒரு கடையில வேலை பார்க்கறாங்க அந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த இது வந்து பண்றாங்க. அதே மாதிரி அந்த இல்லீகல் ஒர்க்கிங்ல வந்து ரைட் டு ஒர்க் செக் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. இது வந்து பார்ட் ஆஃப் அசைலம் மட்டும் இல்லாம இது அசைலம் விட்டு அடுத்த டாபிக் வெளியே வரக்கூடிய டாபிக். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்றவங்களுக்கும் வந்து ரைட் டு ஒர்க் செக் பண்ணணும். சப் கான்ட்ராக்ட் பண்றவங்க அவங்க எல்லாம் ரைட் டு ஒர்க் செக் பண்ணணும். கிக் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த இது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, இந்த டெலிவரி ஜாப்ஸ், ஊபர் டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப் கான்ட்ராக்டருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு ரைட் டு ஒர்க் செக் கிடையாது, இனிமே அதையும் கொண்டு வர போறாங்க. அடுத்தது வந்து இது ஒரு ப்ரப்போசல். இதை வந்து அஹ், எல்லாருக்குமே கொண்டு வரணும், யூகே சிட்டிசன்ஸுக்கும் கொண்டு வரணும்னு லேபர் வந்து நினைச்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் அட்லீஸ்ட் லேபருக்கு இல்லாட்டியும் மைக்ரன்ஸுக்கு டிஜிட்டல் ஐடி ரிக்வயர்மெண்ட் கம்பல்சரியா கொண்டு வந்துருவோம். சிங்கிள் டிஜிட்டல் ஐடி வில் பி மேண்டேட்டரி ஃபார் ரைட் டு ஒர்க் செக் பை எண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்கோம் பாருங்க, அது வந்து ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இல்ல லைசன்ஸ், அதே மாதிரி ஒரு ஐடி கார்டு மாதிரி டிஜிட்டல் ஐடின்னு சொல்லி கொண்டு ஆதார் வரலாம். கார்டு மாதிரி. இது வந்து ப்ரொபோசல் வந்து ஆமா, அது வந்து அட்லீஸ்ட் எல்லா மைக்ரன்ஸுக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற போது அப்ப அது மூலியமா ரைட் டு ஒர்க் செக் பண்றது வந்து இன்னும் அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் இந்த டெலிவரி பார்ட்னர்ஸோட டெலிவரிங் கம்பெனிஸ் அமேசான் ஊபர் ஈட்ஸ் எல்லாரோடையும் வந்து அவங்க இந்த ரைட் டு ஒர்க் வந்து கம்பல்சரியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் கொண்டு வர போறாங்க. எகெயின் இது எல்லாமே வரக்கூடிய மாதங்கள்ல நமக்கு இது நடக்கும். அண்ட் மேக்சிமம் டைம் வந்து பிஃபோர் 2029. சரியா? அதுக்கு அடுத்தது இன்க்ரீசிங் ரிமூவல்ஸ். இப்போ வந்து இதுல வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா 3 கண்ட்ரீஸோட விசாவை வந்து நாங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுவோம். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ சொல்லியிருந்தாங்க, அவங்க கோஆபரேட் பண்ணலன்னா இனிமே அங்கிருந்து விசிட்டரா வரவங்க கூட நாங்க வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ்ங்கிறது லேட்டரா சொல்றேன். இப்போ வந்து ஏன்னா அவங்க வந்து அந்த ரிமூவலுக்கு வந்து திரும்ப அந்த நாட்டுக்கு ஃபெயில் ஆனவங்களை ஏத்துக்கிறதுக்கு வந்து அதாவது அசைலம் கிளைம் பண்ணி அவங்க ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனா அவங்களை திரும்ப நாட்டுக்கு அனுப்பணுங்கிற போது அந்த நாடு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சிரியால வந்து மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்க
அசைலம் கிளைம் பண்ணவங்க இப்போ சிரியால அமைதி நிலவுனதுனால அந்த கண்ட்ரீஸுக்கு திரும்ப அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி மற்ற எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் சேஃபா இருக்கோ, இப்போ ஆல்ரெடி அசைலம்ல இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகெயின் இதுக்கான டேட் தரல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சிரியாவை எடுத்துக்கலாம். சிரியா வந்து இப்போ நல்லபடியா ஆயிடுச்சுன்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்றாங்க, யூகே கவர்மெண்ட். ஸோ சிரியால இருந்து வந்தவங்க வந்து இங்க அசைலம் இருந்தாலோ இல்ல ப்ராசஸ்ல இருந்தாலோ அப்போ அவங்கள வந்து திரும்ப அனுப்புறதுக்கான ஆப்ஷன்ஸை இனி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டெஃபினைட் சப்போர்ட் ஃபார் ஃபேமிலிஸ், அதாவது எண்டிங் removing support from families who do not cooperate with returns using powers in the Immigration Act 2016. இது கன்சல்டேஷன்ல பண்ண போறாங்க. அதாவது யாருக்கெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலிஸ் யாரெல்லாம் கோஆபரேட் பண்ணலையோ அவங்களுக்கு சப்போர்ட் அவங்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இங்க இருக்குது அப்படிங்கிற போது அவங்களோட சப்போர்ட்டையும் வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து return hubs. Continue to explore the use of return hubs, which are safe third countries that failed asylum seeker can be sent to instead of their country of origin. இப்போ அவங்களுக்கு வேற ஒரு கண்ட்ரி வந்து பெட்டரா இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ருவாண்டா சொன்னாங்க. பாலஸ்தீனியத்துல இருந்து வந்தவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற போது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், ஹைப்போதட்டிக்கல். இப்போ பக்கத்துல வந்து ஈஜிப்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற போது அவங்க வந்து ஈஜிப்ட்ல அவங்கள அனுப்பலாம் யூகேக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இது என்ன அந்த அப்படின்னு இதுக்கு முன்னாடி அந்த சொல்லியிருக்காங்க. இந்த ருவாண்டா பத்தி வந்தது அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்டா இருக்குமா? அந்த மாதிரியும் கரெக்ட், அந்த மாதிரி ஓகே. அந்த மாதிரி. ஆனா எக்ஸாக்டா அந்த வேர்டை மாடல் யூஸ் கிடையாது. பண்ணல. பட் அவங்க வந்து ரிட்டர்ன் ஹப்ஸ் வேற ஏதாவது கண்ட்ரில இந்த ஃபெயில்டு அசைலம் சீக்கர்ஸை வந்து அனுப்ப முடியுமா அப்படிங்கிறத பாக்குறாங்க. அந்த ரவாண்டா இது மாதிரி தான், பட் எக்ஸாக்ட்லி இந்த இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து அவங்க ரவாண்டான்னு சொல்லாம வேற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்து பக்கத்து கண்ட்ரிங்கிற மாதிரி சொல்றாங்க. புரியுதுங்களா? அங்க வந்து ஒரு ஹப் மாதிரி கிரியேட் பண்ணி அங்க அனுப்ப முடியுமா அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த விசா பெனால்டி தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிங்கிள் அப்பீல் ரூட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பீல் முடிஞ்சா அடுத்த அப்பீல், அடுத்த அப்பீல்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, அது மாதிரி போயிட்டே இருக்காங்க. இனிமே வந்து எப்படின்னா அக்சலரேட்டட் அண்ட் சிங்கிள் அப்பீல் ரூட் வித்தின் த டைம்ல வித்தின் த டைம்லைனுக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அசைலமோட டெசிஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெடேட்டட் அப்பீல், அப்புறம் சிங்கிள் அப்பீல். அப்படி இருக்கும்போது இந்த டைம்குள்ளார இந்த கேஸை முடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது ஒரு எக்ஸாம்பிள், இதுதான் டைம் லைன் இல்லை. ஒரு 1 இயர் விண்டோ வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளார அந்த அசைலம் அப்ளிகேஷனை டிசைட் பண்ணணும். ஓகே, 3 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ அசைலம் ஃபெயில் பண்ணிட்டாங்க, இப்போ அப்பீல் பண்றாங்களா, ஒரே ஒரு அப்பீல் தான், அது வந்து 9 மந்த்ஸ்க்குள்ளார முடிக்கணும். ஸோ ஆல் டுகெதர் 12 மந்த்ஸ்ல இருக்கு இல்ல இல்லையா கிளம்பிரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க. சரியா? இப்போ ஆல்ரெடி இதோட ரூல்ஸோட இது ஏர்லியரா எப்படி பாத்தீங்கன்னா பிப்ரவரியில வந்து இந்த மாதிரி போட் கிராசிங் அந்த மாதிரி வந்தவங்களுக்கு, போட் கிராசிங்கோ இல்ல ஒரு இல்லீகலா ஒரு வேன்லயோ லாரில வந்தவங்களுக்கோ இனிமே வந்து சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னு ஆல்ரெடி அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருக்கிறவங்களுக்கும். இப்போ சிட்டிசன்ஷிப்புங்கிறது இல்லாம அந்த 5 20 வருஷமா ஆக்கி பிளஸ் இந்த ப்ராசஸையும் ஃபெயில் ஆன அசைலம் சீக்கர்ஸை வந்து சீக்கிரம் அனுப்புறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா? இப்போ இது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் இந்த ஆர்டிகிள் 8 அண்ட் ஆர்டிகிள் 3 இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து ரீரைட் பண்ண போறோம், இல்ல இதை வந்து திரும்ப ரீபேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகிள் 8 தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க இந்த ஃபேமிலி ரியூனியனுக்கும் பிளஸ் அசைலம் அப்ளிகேஷன்ஸ்லயும். ஆர்டிகிள் 3 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் பிளஸ் அங்க மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இது எல்லாத்தையுமே ரீடிஃபைன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை வந்து மாத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதை பொறுத்தவரை என்னன்னா அவங்க சாரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது, ஆனுவல் கேப் ஆன் அரைவல்ஸ். ஹோம் செக்ரட்டரி வந்து இனிமே வந்து இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க பாருங்க, 1 in 1 outன்னு, அது மாதிரி ஒரு கேப் வச்சுக்க போறாங்க, இவ்வளவு பேரு தான் உள்ள வர முடியும் இந்த வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கு அந்த பிளான்லயும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக
பண்றாங்க அப்படின்னு பார்த்தோங்கன்னா, இந்த போட் கிராசிங்ல வர மக்கள் அவங்கள வந்து இங்க அகாமடேஷன், ஃபுட் அலவன்ஸ் இதெல்லாம் பண்றது பப்ளிக் ஃபண்ட தான் யூஸ் பண்றாங்க. கவர்மெண்ட்டாக்கு நம்ம டாக்ஸ் பே பண்றது. இதனால பெரிய அமௌண்ட் வந்து அங்க போறதுனால கண்ட்ரிக்கு அப்புறம் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் வந்து பண்ண முடியல. மக்களுடைய வரி பணம் வீணாகுது. இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ரூல் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன பாயிண்ட்டே தான். வித்தின் லேபர் பார்ட்டிக்குள்ளாரே பல எம்பிஸ் வந்து இத வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து அ ரிஃபார்ம் அவங்க அதாவது ரிஃபார்ம் பார்ட்டில அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த ரூல்ஸ வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க. ஸோ இது ரிஃபார்ம் பார்ட்டிய சேஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாரி பல கருத்துக்கள முன் வச்சிருக்காங்க. பார்ட்டிக்குள்ளாரையும் சரி, வெளியில இருந்தும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ஆ ஷபானா மஹ்மூத் அவங்க ஹோம் செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கண்ட்ரிய நலன்படுத்துறதுக்காகவும், நம்ம ஸ்ட்ரீட்ஸ வந்து பெட்டர் சேஃபர் ஸ்ட்ரீட்ஸாவும், மக்களுடைய வரி பணத்த வந்து மக்களுக்கே வந்து நலத்திட்டங்கள் செய்றதுக்காகவும் தான் இத நாங்க செய்றோம். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயங்கள் வந்து இதுதான். இப்போ எகெயின் சொல்றேன். மக்கள் எல்லாருமே வந்து எனக்கு காலையில இருந்து ஃபோன் பண்ணது ரிப்போர்ட்ல திரும்ப நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு கீழ நெறைய பேரு போடுவாங்க. எப்போ வருதுன்னு. டேட் சொல்லல. வரக்கூடிய மாதங்கள் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 2026 ஜான்வரியிலிருந்து 2029 ஏப்ரல்க்குள்ளார இது எல்லாத்தையுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணி முடிச்சிருவாங்க. அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்குது. ஓகே. சூப்பர். ஸோ சில ராஜபாய். கேள்விகள் எனக்கு மெயினாக சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்விட்ச் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அசைலம் எடுக்கிறவங்க. கரெக்ட். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா, இந்த இது இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததுன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா. இவங்க வந்து இந்த இத பொறுத்தவரை ரெட்ரோஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல. இவங்க வந்து கொண்டு வரும்போது ஏன்னா ஆல்ரெடி இங்க யுகேல இருக்கிறவங்களுக்கே வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஆ இப்போ உதாரணத்துக்கு சிரியா நல்லா ஆயிடுச்சு. இவங்க ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஆல்ரெடி சிரியால நம்ம சிரியால இருந்து வந்த ஜனங்கள் ரெஃப்யூஜியா குடுத்தவங்களுக்கு திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிறத பார்க்கணும்னு இப்ப ஆல்ரெடி அத சொல்றாங்க. அப்படிங்கிறபோது இந்த இத பொறுத்தவரை ரெட்ரோஸ்பெக்டிவ்லிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஓகே. சாரி. புது இது ரூலுங்கிறதுக்கு பேச்சுக்கே. இடமே இல்ல. ரெட்ரோஸ்பெக்டிவ்லி தான் வரும். ஓகே. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இது ஸ்விட்சிங் ஆஃப் வீசா இன்னுமே வந்து இது வெரி நீங்க குட். சொல்ற மாதிரி வந்து அசைலம்ங்கிறது ரொம்ப ஈஸியா அடிச்சிட்டு இருந்தது வந்து இனிமே அது ரொம்ப ஹார்டரா போயிடும், கரெக்டா? கரெக்ட். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே பப்ளிக் ஃபண்ட்ஸ் எடுக்கிறது ஸ்ட்ரெயிட்டா 5 வருஷம் இல்ல 2 1/2 வருஷம் எவ்ரி 2 1/2 இயர்ஸ் அதுவும் எல்லாமே சரியா இருக்கிறவங்களுக்கு. புரியுதுங்களா? ஓகே. எல்லாம் சரியா இருக்கிறவங்களுக்கு 2 2/2 வருஷமா 20 வருஷம் வரை இழுத்துட்டு இந்த 20 வருஷத்துல எப்போ உங்க கண்ட்ரி சேஃப் ஆனாலும் உங்களை அனுப்பிடுவாங்க. 19வது வருஷம் உங்க கண்ட்ரி சேஃப் ஆனா கூட அனுப்பிடுவாங்க. ஓகே. புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் வரும்போது இந்த கரண்ட் அப்ளிகேஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுவாங்களா இல்லை ஸ்லோ டவுன் ஆகுமா அது, இப்போ இந்த ஸோ அசைலம்? எகெயின் இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஒரு ரிவ்யூ மாதிரியோ இல்ல இதுக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வந்து அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, இப்போ நீங்க இந்த இதெல்லாம் திரும்ப கொண்டு வர்றதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபர்ட்ஸ் இருக்குது. இது வந்து இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இதையும் டிலே பண்ணும். இந்த புதுசா கொண்டு வரதும் டிலே ஆகுங்கிறத தான் வந்து ஜென்ரலா ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா வரக்கூடிய காலங்கள்ல தான் அத நம்ம பார்க்க முடியும். ஓகே. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இது ப்ராசஸில் இருக்காங்க, இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன மாதிரி இது நடக்கும்? ஓகே. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு என்ன ப்ராசஸோ என்ன ரூல்ஸோ அது பிரகாரம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேயா? இது எப்போ இது மாறுதோ, லெட்ஸ் சே ஏப்ரல்ல மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வருது அப்படின்னா, நீங்க அந்த புது ரூல்ஸ் பிரகாரம் தான் வந்து உங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த இத பொறுத்தவரை இனிமே வரவங்களுக்கு அப்படி பழைய மக்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அ அதாவது உங்களுக்கு விசா கிடைக்கல. ஆஸ் ஆஃப் டுடே உங்களுக்கு 5 இயர்ஸ் கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு விசா இன்னும் கிராண்ட் ஆகல. ரெஃப்யூஜி விசா கிராண்ட் ஆகல அப்படிங்கிற போது, இது சேஞ்ச் ஆச்சுன்னா, யூ வில் பி ஸ்டில் கன்சிடர் ஆஸ் பர் தட் கரண்ட் ரூல். அது மாரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்ம முன்னாடி அந்த ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட் பற்றி பேசணும். அது ஸ்டில் ஆமா. அது ஸ்டாண்ட்ஸ் இப்ப குட் தான்? அது வந்து இருக்கு. அது ஓகே. எப்பவுமே இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதில் எதுவும் சேஞ்சஸும் இருக்காது. சூப்பர். ஓகே. ஆமா.
அதே மாதிரி அந்த 3 ஆப்பிரிக்கன் கண்ட்ரி சொன்னேன். அங்கோலியா, நாம்பியா, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் தி காங்கோ. ஓகே. இந்த கண்ட்ரீஸ தான் வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து எங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணல, ஃபெயில்டு அசைலம் சீக்கர்ஸ நீங்க எடுத்துக்கலன்னா, இனிமே உங்க நாட்டுல இருந்து விசிட்டர் விசாவோ, பிசினஸ் விசாவோ எந்த விஐபிஸ்க்கு கேட்டாலும் நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. இப்போ வந்து இன்னொன்று வந்து இந்த ஹவுசிங் சப்போர்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து ஹோட்டலில் ஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஸ் there எனி சேஞ்ச் டு த டைப் ஆஃப் அகாமடேஷன் அசைலம் சீக்கர்ஸ் ரிசீவ்? கண்டிப்பா. அதாவது இப்போதைக்கு இல்ல. ஆனா 2029க்குள்ளார இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, அவங்கள இந்த நான் சொன்ன மாரி பெரிய கிரவுண்ட்ஸ், மிலிட்டரி சைட்ஸ்ல எடுத்துட்டு போயிருவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய முகாம் மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டுருவாங்க. முகாம் மாரி நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆ அது என்ன சொல்லுவாங்க? என்ன முகாம்னு சொல்லுவாங்க? அகதிகள் முகாம்னு ஆமாம். சொல்லுவாங்க. சோ அந்த மாரி முகாம்கள உருவாக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அப்பீல்ஸையோ நம்பர் ஆஃப் டைம்ஸையோ கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ அப்பீலில் நம்பர்ஸில் டிஃப்ரென்ஸ் வருமான்னு கேட்டிருந்தாங்க. அது டெஃபினட்டாக வரும். கரெக்ட் தானே? கண்டிப்பா. 100% ஒரே சிங்கிள் அப்பீல் சிஸ்டம்னு சொல்லிருக்காங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் ட்ரைபுனல், அப்பர் ட்ரைபுனல், அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ மேற்கொண்டு அப்படி எடுத்துக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரிலாம் இனிமே கிடையாது. ஓகே. இன்னும் இருக்காது. அப்புறம் டஸ் த நியூ ரூல் இன்க்ரீஸ் த சான்சஸ் ஆஃப் டிடென்ஷன் அண்ட் ரிமூவல் ஃப்ரம் த கண்ட்ரி? கண்டிப்பா. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸ்ட்ரிக்ட்டா பண்ணும்போது அந்த மாரி தான் அது மாரி ஆவறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர், சூப்பர். ஏதாச்சும் வேற ஏதாச்சும் எழுதி வச்சிருந்ததை பார்க்குறேன். ஐஎல்ஆர் பற்றி பேசிட்டோம். இஃப் த அசைலம் ஸ்டார்ட்ஸ் அசைலம் ஆஃப்டர் த சேஞ்சஸ், இஃப் சம்மன் கெட்ஸ் அசைலம் ஆஃப்டர் த சேஞ்சஸ், வில் ஐஎல்ஆர் டைம்லைன் ஸ்டே த சேம்? அது அப்படி இல்ல தான் ஐஎல்ஆர் 20 வருஷம் ஆயிரும். ஆ. அவங்க தான் கிளியரா சொல்லிட்டாங்க. ரூல் மாறுன உடனே இப்போ 5 இயர் குடுக்கறத 2 1/2 அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்க ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க மேக்ஸிமம் அப் டு 20 இயர்ஸ். பட் அந்த ஃபுல் ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க சில டைம் வந்து உங்களுக்கு ஏர்லியரா செட்டில் ஆகுறதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒர்க் பெர்மிட்டோ இல்ல நீங்க ஸ்டூடெண்ட் விசாவோ அந்த மாதிரிலாம் போகும்போது நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ உங்களுடைய வந்து சில இதை விஷயங்கள் வந்து லீகல் கம்மி பண்ணி அட்வைஸோ இதுதான் அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன். வாட் ஷுட் பீப்புள் டூ ரைட் நவ்? எப்படின்னா இஃப் த கேஸ் இஸ் டிலேட் ஏதாச்சும் அவங்க சைட்லேருந்து ஏதாவது பண்ணணுமா இப்போ இல்ல அவங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எப்பவுமே சொல்றது நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ் பொறுத்தவரை ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ இல்ல உதாரணத்துக்கு நேபாளோ ஈவன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் கூட சேஃப் தான். சேஃப் ஓகே. கண்ட்ரிஸ். முக்கியமா இந்தியா. இதிலிருந்து நான் எப்பவுமே சொல்றது நான் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவேன். அசைலம் பண்ணாதீங்க. ஏன்னா ஓகே. நம்ம கண்ட்ரி எல்லாம் வந்து சேஃப் கண்ட்ரிஸ். புரியுதுங்களா? நம்ம கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒரு சிரியா மாதிரியோ இல்ல ஒரு ஈரான் மாதிரியோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்ல. புரியுதுங்களா? சோ ம். என்ன பொறுத்தவரை அசைலம் கிளைம் பண்றத மக்கள் தவிர்க்கணும். நீங்க லீகலா வரீங்க. நெறைய பேரு எஸ்பெஷலி வந்து இந்தியால சில ஸ்டேட்ஸ்ல இருந்து பஞ்சாப், அதே மாரி ஃபார் எக்ஸாம்பிள் சில பீகார் அங்க இருக்கிறவங்கலாம் வந்து நெறைய கேட்கறாங்க. அதே மாரி ஸ்ரீலங்காலயும் வந்து நெறைய பேர் கேட்கறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாரி கேட்டு அவங்க பண்றாங்க இருக்கிறது. இத வந்து தவிர்க்கணும். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல இது மாரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள வந்து கேம்ப்ல எடுத்துட்டு போறதுக்கு ஏன்னா இப்போ அ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேரு வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே ஹோட்டல்ல போட்டுருக்காங்க. இப்ப அவங்கள எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி இதுல போடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாரி அ இந்த ஒரு அசைலம் ரெஃப்யூஸ் ஆகும்போது, வேற மத்த கண்ட்ரீஸ்க்கு நீங்க விசா அப்ளை பண்ணும்போது, அது வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க. மெயினா வந்து ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, அமெரிக்கா அங்கெல்லாம் போறம்போது, இங்க வந்து அசைலம் ரெஃப்யூஸ் ஆயிருக்குங்கிற போது, அங்க என்ன விசா போட்டாலும் தரதில்ல. சோ நான் மக்களுக்கு எப்பவுமே சஜெஸ்ட் பண்றது, அ இனி வரக்கூடிய நாட்கள்ல தயவு செய்து அசைலம் கிளைம் பண்ணாதீங்க. உண்மையாவே உங்களுக்கு அந்த மாரி ஒரு பயங்கரமான ரிஸ்க் இருக்குது. அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா மட்டும் பண்ணுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு, இப்போ ஒரு இந்தியால ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா, அவங்க வேற ஸ்டேட்ல போய் வாழலாம். புரியுதுங்களா? அதே மாரி ஸ்ரீலங்கால அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா, திரும்ப வேற ஊர்ல போய் வாழலாம். ஸோ அன்டில் ஆர் அன்லெஸ் அவங்களுக்கு பழைய ஹிஸ்டரி இருந்து, அதுல அவங்களுக்கு த்ரெட் இருந்தா மட்டும் தயவு செய்து பண்ணுங்க. நெறைய பேரு இப்போ வொர்க் பெர்மிட்ல வந்துட்டு கம்பெனி போச்சா கிளைம் பண்ணிரலாம்.
ஸ்டூடெண்ட் விசா வராங்க, வந்த உடனே ஃபெயில் ஆயிட்டாங்களா பண்றாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தயவு செய்து இனிமே தவிர்க்கணும். உண்மையா உங்களுக்கு ஒரு ரீசன் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அந்த இது பண்றதுல எந்த தப்பும் இல்லை. பட் இத வந்து இந்த ரூட்டை வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல முன்ன மாதிரி அப்படி ஈஸியாவோ அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் விசா சேஞ்சஸ் வரும்போது ஸ்கில்டு ஒர்க்கர் விசா சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்களோ இல்லை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள், உடனே முடிங்க. அப்போ வந்து சீக்கிரம் வந்து இந்த ரூல் வரதுக்கு முன்னாடி வந்துடும், ரொம்ப சரியாயிடும்னு. அந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தவங்க அசைலம் ஜென்யூன் ரீசன், ஏதாச்சும் ஒரு ஜென்யூன் ரீசனுக்கு எடுக்கணும்னு ஒண்ணுமே இருந்தாங்கன்னா பண்ண முடியாது. அதுக்கான லீகல், டைம் வந்து எடுக்க தான் செய்யும். அந்த லீகல் அசேலம் வந்து ரெப்ரசன்டேஷன் ஃபாஸ்டஸ்ட் எதுவுமே பண்ண என்ன பண்ணாலும் சரி, இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஏன்னா அவ்வளவு பேக்லாக் இருக்குது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே ஃபைன் சூப்பர். தேங்க்யூ. அப்போ இப்போ உங்களோட நீங்க இந்த சொன்னதுல வேர்டிங் ஒரே என்ன? ஒரு பாயிண்ட மட்டும் ஆ, சொல்லுங்க. சொல்லுங்க, அது என்ன பாயிண்ட்? இல்ல ஒரு ஜான்வரி 8 வந்து ஸ்கில்டு ஒர்க்கருக்கு ரூல் மாறுது. ஜான்வரி 8க்கு அப்புறம் யார் ஸ்கில்டு ஒர்க்கர் பண்ணாலும் B2 லெவல் இங்கிலீஷ் ப்ரூவ் பண்ணணும், இன் கண்ட்ரியோ அவுட் கண்ட்ரியோ. ஸோ அதுக்கு முன்னாடியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஊர்ல இருந்து கொண்டு வரவங்களை கொண்டு வரலாம். அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய மாதங்கள்ல வருது. அதனால இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் லைசன்ஸ் அப்ளை பண்றவங்க, ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா உங்களுக்கு வருது, அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்விட்ச் ஆகுறது உங்களுக்கு பெட்டர். சூப்பர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. கரெக்டாக ஜூம் நம்மளோட ஃப்ரீ தேங்க் ஜூமோட டைம் முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூ. நான் இங்கே சென்னையிலேருந்தோ தேங்க்யூ இங்கே ராஜபாய். லண்டன்லேருந்தோ இதை ரிலே பண்ணிடுவோம். சூப்பர். உடனே வீடியோ வெளில வந்துடும். தேங்க்யூ. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஆசம். இருந்தால் கீழே விடுங்க, தேங்க்யூ. அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய். பாய்.